ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்வி ஆண்டிலையும் ஒரு தேர்வு நாட்களை நோக்கி நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் படிச்சு இந்த வருஷம் முழுசும் ஆயத்தப்பட்டதான ஆயத்தங்களின் பலனாக வருகின்ற வாரத்துல உங்களுடைய தேர்வுகளை துவங்க இருக்கிறீர்கள். உங்களுக்காக விசேஷித்த ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நம்முடைய பேராயர்கள், ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்காக விசேஷித்த ஜெபத்தை ஆயத்தம் செய்திருக்கிறோம். குறிப்பாக நீங்க எக்ஸாம் டைம்ல என்ன சாப்பிடணும், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் என்ற காரியங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம். இந்த வீடியோவின் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டு அரசு பொது தேர்வு எழுதும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி வசனத்தின்படியாக அரசு தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து அவர்கள் பயமில்லாமல் தைரியத்தோடு இந்த தேர்வினை சந்திக்க அவர்களுக்கு நீர் கிருபை அளிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சாமி. நல்ல ஞானம், நல்ல அறிவு, நல்ல புத்தி, ஞாபக சக்தி, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவியாக இருந்து இந்த தேர்விலே அனைத்து பிள்ளைகளும் வெற்றி பெற ஆண்டவரே நீங்க உதவி செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இந்த காணொளி மூலமாக கல்வியாளர்கள் கொடுக்க போகிற சிறந்த நல்ல ஆலோசனைகளுக்காக, பேராய பெருமக்கள் கொடுக்க போகிற நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்காக, இதற்காக சிரமெடுத்து இதை வெளியிட வேண்டும் என்று மேற்கொண்டிருக்கிற எங்களுடைய ஞாயிறு பள்ளி இயக்குனர் அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த காணொளி மூலமாக அனைத்து பிள்ளைகளும் பயனடைய கிருபை அளிக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் சாமி. இந்த ஆண்டு எல்லா பிள்ளைகளும் சிறப்பான முறையில் தேர்வினை சந்தித்து அனைத்து பிள்ளைகளும் வெற்றி பெற ஆண்டவரே நீங்க எங்களுக்கு கிருபை அளிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த காணொளி மூலமாக கேட்க போகிற ஒவ்வொரு ஆலோசனைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்க நல்ல தகப்பனே, ஆமேன். கலர் கலரா தெரியுது பார் மாயலோக பாவம், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும். கலர் கலரா தெரியுது பார் மாயலோக பாவம், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும். சாத்தான் வருவான், கரைகள் நல்லதுன்னு பேசுவான், தந்திரமாக பிடிப்பான், நம்மை கெட்டவனாக்கி அழிப்பான். அசுத்தம் என்று தெரிந்தவுடன் விலகி வந்திட, பரிசுத்த இயேசுவுடன் சேர்ந்து வாழ்ந்திட. அசுத்தம் என்று தெரிந்தவுடன் விலகி வந்திடு, பரிசுத்த இயேசுவுடன் சேர்ந்து வாழ்ந்திடு. கலர் கலரா தெரியுது பார் மாயலோக பாவம், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும்.
திருந்தினர், மன்னிப்பையும் பெற்றனர். எல்லோரும் அழிவிலிருந்து மீண்டு வந்தனர், வல்லவரின் பாதம் சேர்ந்து ஆசி பெற்றனர். எல்லோரும் அழிவிலிருந்து மீண்டு வந்தனர், வல்லவரின் பாதம் சேர்ந்து ஆசி பெற்றனர். கலரா தெரியுது பார் மாயலோக பாவம், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும், காண்கின்ற காட்சியினால் மாட்டிக்குவ நீயும். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ECI சிறுவர் ஊழியங்கள் சார்பாக பரீட்சை எழுத போகிற அனைத்து சின்ன குழந்தைகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக இந்த பரீட்சை நீங்கள் எழுதும் போது ஆண்டவர் உங்கள் பக்கத்திலே வந்து உட்காந்து உங்கள் கையில் பிடிச்சி இந்த பரீட்சையை நேர்த்தியாக நீங்கள் எழுதி முடிக்க ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் கிருபை பாராட்டுவார் என்பதை நான் உறுதியாய் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நாம மகிமைக்காக நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது படிக்கும் போதெல்லாம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பைபிள் வேர்ஸை வாசித்துட்டாவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் டேக் இட் ஈஸி பிகாஸ் த லார்ட் இஸ் கோயிங் டு பி வித் யூ. ஆண்டவரை நம்பினவங்க ஒரு காலமும் வெக்கப்பட்டு போனதில்லைன்னு வேதாம் நம்மளுக்கு சொல்லுது. அதனால் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு உங்களை வழி நடத்துவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம், யாக்கோபு 1:5 உங்கள் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதாந்தத்தில் நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவங்களாக இருக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து இந்த பரீட்சையை நேர்த்தியாய் எழுதி முடிக்கக்கூடிய கிருபையிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வசனத்துக்கு ஏற்ப இந்த பரீட்சையை நேர்த்தியாய் எழுதி முடிக்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுத்து வழி நடத்துவார். God bless you and I am sure that you are going to come out in flying colors and make us all proud. God bless you all. Namaste. I am Sanjala, clinical dietitian from Apollo Children's and Women's Hospital, and today I like to share some simple tips on eating a healthy, balanced diet. What is balanced diet? A balanced diet means eating a variety of food groups from all the major food groups that includes fruits, vegetables, grains, proteins and dairy products each day.
This helps the body get the energy and nutrients it needs to grow, stay active and remain healthy. Each food groups an important role in supporting overall health. Every meal should contain colorful fruits, fresh vegetables, whole grains, lean source of proteins, and a small amount of dairy. These combinations help the body grow strong and stay energized throughout the day. Why balanced diet is important? A healthy foods provides the energy children's needs for school play and daily activities. They help build strong muscles, improve concentration, strengthen immunity, and protect the body from illness. Fun plate idea. Try making a rainbow plate by including food of different colors and texture. A more colorful plate usually means a greater variety of nutrients. Snacks can also be healthy. Replace unhealthy snacks with healthier choices such as fruits, vegetables, sprouts, and small handful of nuts. Encourage your children enough water throughout the day to stay well hydrated. Healthy diet tips. Control portion size. Eat more fruits and vegetables. Choose whole grains instead of refined foods. Drink plenty of water. Limit junk foods and sugary drinks. Eat smart. Grow stronger for a healthier life. Exams can be stressful and mentally tiring. Hi, I am Dr. Lekha Sridharan, Chief Dietitian from Apollo Children's Hospital. I am here to give you few tips that can be helpful, especially during your exam time. Ensure to follow a balanced diet. Adequate protein in your diet is very important. It can be from the vegetarian or the non-vegetarian sources. Brain boosting foods are the omega-3 like the walnut, fatty fish, chia seeds or flax seeds. This also you can ensure to be there in your diet. Macro and micronutrients both are important because your micronutrient is going to give you a good amount of antioxidants. So this you will get it through the vegetables and fruits. Hydration is very important. Ensure at least like 3 to 4 liters of fluid you are taking. Apart from this, a good sleep is very, very important. 7 to 9 hours of sleep is important. Even if it is in your exam time, studying the whole night without sleeping is not good. What you need to avoid is skipping of breakfast. This should not happen. Consuming too much of junk foods. This is again not good. Too much of junk foods where your carb loads are going to be high. There again, your concentration will go low. It will give you an energy for a short period, but on a long run, it is not good. Taking too much of stress is again not good. Avoid that. Easy snack items. What you can have in hands can be a handful of nuts. Keep it with you, or it can be like a chana, chickpea, or like boiled corns, or even a fruit as a whole fruit. Taking in between is helpful. Follow this and best of luck for your exam. தேர்வெழுதும் மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ உங்களுக்கு நான் எக்ஸாம்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, எக்ஸாம் எப்படி எழுதுறது, எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கைடன்ஸ் வேணுங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நாம் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இப்போ உங்களோட எக்ஸாமுக்கான நேர கால அவகாசங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் தயவு செய்து நீங்கள் உங்களோட ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நினைப்பீங்க, சரி நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ப்ரௌஸ் பண்ணலாம், ஏதாவது விஷயங்களை தேடலாம், இல்லைனா கொஞ்ச நேரம் விளையாடலாம், இல்லை நண்பர்களோட பேசலாம், இப்படி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் அந்த ஃபோன் யூஸ் பண்ண நினைப்பீங்க. ஆனால் என்ன பண்ணுன்னா, நீங்கள் அந்த ஃபோன் யூஸ் பண்ணுற டைம்ங்கிறது போகிறது தெரியாததுனால சீக்கிரமாக நீங்கள் நிறையா நேரத்தை வீணாக வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஃபோன் யூஸ் பண்ணுறத தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கிறது அது ஒரு பிளான் வச்சு படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை அதுக்கு இந்த இது வரைக்கும் வந்த கொஷின்ஸில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது, இது மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிங்க. அதே போல் நீங்கள் படிக்கிற காரியங்களை நீங்களே செல்ஃபாக ஒரு டெஸ்ட் எழுதி அதை எவாலுவேட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஓகே நம்ம இந்த இடத்துலலாம் தப்பு பண்ணியிருக்கிறோம், இதை நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நீங்கள் படிக்கிற காரியங்களை ஹேண்ட் நோட்ஸு சின்ன சின்னதாக தேவையான ஹிண்ட்ஸை வச்சு எடுத்துக்கோங்க. அது நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வேகமாக ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆயத்தப்படுத்தும் போது உங்களோட எக்ஸாமையும் நீங்கள் சிறப்பாக எழுத முடியும். ஸோ அதே போல் மத்தேயு 24:44 பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற விதத்தில்
இதெல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு நீங்கள் எக்ஸாமுக்கு முதல்ல ஆயத்தமாகுங்க. ஹெல்த்தி ஸ்டடி ஹேபிட். ஸ்டூடெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப லேட் நைட் தூங்குற பழக்கம் வேண்டாம், அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம், நைட் நேரங்களில் ஃபோன் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ மொத்தத்தில் நீங்கள் சீக்கிரமாக படுத்து தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சதும் முதல்ல நீங்கள் ஒரு சின்ன பாட்டும் ஒரு ஜபமும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிங்க. ஸோ படிக்கிற காரியங்கள் கஷ்டமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த ஏர்லி மார்னிங்கில் படிக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ரீசன் என்னென்னா, மார்னிங்கில் உங்களோட மைண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ கஷ்டமான சப்ஜெக்ட்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு டைம் சீக்கிரமாக சேவ் ஆகும், அதிகமாக படிக்கவும் முடியும். அதே போலவே நீங்கள் படிக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் மறக்காமல் எழுதி பாருங்க. எழுதி பார்த்து அதை நீங்கள் திருத்தும் போது எந்த தவறும் இல்லாமல் நீங்கள் எழுத முடியும். அதுக்கு ஏற்ற விதத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, எக்ஸாம்ஸுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஆன்சர்ஸை எழுதுறது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு ஆயத்தமாகி எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா எழுதுகிற பேனாக்கள், பென்சில், எரேசர், ஸ்கேல், என்னென்ன மாதிரியான ஸ்டேஷ்னரிஸ் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறப்பவும் எல்லாமே ப்ரிப்பேர்டாக வச்சு கொண்டு போங்க. அதே போலவே நல்லா அங்கே போயிட்டு உங்கள் மைண்டை எதை பற்றி யோசித்து குழப்பிக்காமல், ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க. அதே போல் அந்த டைமுக்கு உங்களுக்கு கைக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின்ஸை ஃபுல்லாக ஒரு நேரம் அல்ல 2 நேரமாவது நீங்கள் நல்லா தரவாக படித்து பாருங்கள். ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியுமோ அதெல்லாம் ஒரு சின்னதாக டிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, நீங்கள் பிளான் பண்ண விதத்தில் வரிசையாக நல்லா தெரிஞ்ச ஆன்சர்ஸுக்கான கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி அதோட ஆன்சர்ஸை எழுத ஆரம்பிங்க. ஸோ எழுத ஆரம்பிக்கும் போது ஒருவேளை ஏதாவது உங்களுக்கு ஆன்சர்ஸு மறந்துடும்னு தோணுச்சு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது வருஷத்தை மறந்துடுவேன் இல்லை யூனிட்ஸ் மறந்துடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மார்ஜின் பக்கத்தில் பென்சிலில் ஒரு சின்னதாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸாம்ஸ் எழுதும்போது அந்த ஃபார்முலா, டேட்டாஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் அங்கே எழுத அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் நீங்கள் எழுதுறது நல்ல ஒரு நீட் ப்ரெசன்டேஷனாக இருக்கணும். ஸோ இஷ்டத்துக்கு நிறையா அடித்து திருத்தி எழுத வேண்டாம். ஒன்று தப்பாயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கோடு போட்டு அதை அடித்து விடுங்க. நீங்கள் ஸ்க்ரபிள் பண்ண வேண்டாம். அதே போலவே ஆன்சர்ஸ் எழுதுறீங்க, ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரியலன்னா அதை மட்டுமே யோசிச்சு ரொம்ப நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அடுத்த கொஸ்டினோட ஆன்சர் எழுதுறதுக்கு நீங்கள் ஸ்கிப் ஆகிடுங்க. இது உங்களுக்கு அப்புறமா ஞாபகம் வரும்போது எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதும்போது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 இல்லை 15 நிமிஷம் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பிளான் ஷெட்யூல் பண்ணிவிட்டு அதற்கு ஏற்ற விதத்தில் எழுதுங்க. ஒவ்வொரு ஆன்சருக்கும் இவ்வளோ நேரம் தான் நீங்கள் ஒதுக்கி அந்த நேரத்துக்குள்ளே சீக்கிரமாக முடிக்க பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், தவறுகள் எதுவும் இல்லாமல் சரியாக எழுதுங்க. ஆன்சர்ஸ் எல்லாத்துக்கும் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டுருங்க. அந்த 10 நிமிடம் 15 நிமிடம் முன்னாடி நீங்கள் முடிச்சிட்டீங்க இல்லையா, ஸோ எல்லா ஆன்சர்ஸும் அட்டன் பண்ணனான்னு செக் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கா செக் பண்ணுங்கள். ஸோ தேவையான வரைபடங்கள் வரைஞ்சிருக்கா பாருங்கள். தேவையான பாயிண்ட்ஸ் எழுதிருக்கீங்களா செக் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தா அதை திரும்பவும் நீங்கள் எழுதுறதுக்கு அந்த 15 நிமிடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீதிமொழிகள் 21:31 சொன்னது போல, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதுபோல நீங்க எக்ஸாமுக்கு ஆயத்தமாகுங்க. உங்களுக்கான வெற்றியை கர்த்தர் தாமே தருவாராக. இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் இந்திய சுவிசேஷ திருச்சபையின் விசுவாச குடும்பங்கள் ஆண்டவர்கள் கொடுத்திருக்கிற அருமையான பிள்ளை செல்வங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய பள்ளிக்கூடங்களுக்காக, கல்வி சாலைகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய தந்தை பேராயருடைய தரிசனத்தின்படி அருமையான ஆயர் பெருமக்கள் உங்களுடைய உடனுடையவர்களாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே இந்த ஊழியர்களை செய்து வருகிற நேரத்தில் எங்களுடைய திருச்சபையிலே நீங்கள் கொடுத்திருக்கிற அருமையான கர்ப்பத்தின் கனிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய கர்ப்ப பிறப்புகளை, எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து சந்ததியை நீர் வர்த்திக்க செய்கிற தேவன். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவர்கள் கனி கொடுக்கிற ஒரு திராட்சை கொடிகள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆகவே எங்களுடைய பிள்ளைகள் உயர்நிலை பள்ளி, நடுநிலை பள்ளி, எந்தெந்த வகுப்புகளில் அவர்கள் அவருடைய பரீட்சைக்காக விசேஷமாய் அவர்கள் படித்து ஆயத்தமாகிறார்களோ
நீர் அவருக்கு வேண்டிய ஞானத்தையும் அறிவையும் தேவனுடைய கிருபையும் தார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் பரம தந்தையாக இடத்திலே விண்ணப்பம் செய்து கேட்கும் போது நீ உதவி செய்து பிள்ளைகளுக்கு நீ எல்லா ஒத்தாசையும் தருகிறதே. ஆகவே இந்த நல்ல கிருபையை எங்களுடைய குழந்தைகளுக்கு தாரும். அவர்கள் நல்ல ஒரு வித்தியாசத்தில் தேர்வு பெற்று மதிப்பெண்கள் பெற்று உயர்ந்து இந்த உலகத்திலே எல்லாருக்கும் முன்பதாகவும் சிறந்தவர்களாய் காணப்பட கிருபை செய்யும். சரீரத்தில் நல்ல சுகத்தை தாரும் சுவாமி. ஏற்ற நேரத்தில் எங்களுடைய பிள்ளைகள் இந்த தேசத்தில் எங்களுடைய சமூகத்தில் உயர்ந்திருப்பார்களாக. அவருடைய பெற்றோரை ஆசீர்வதியும், திருச்சபைகளை ஆசீர்வதியும், தனிப்பட்ட வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக்கும். எல்லாவற்றிலும் அவர்கள் சிறந்து உயர்ந்திருப்பார்களாக. எல்லா பயத்திற்கும் அவரை நீங்களாக்கியும், எல்லா விதமான சந்தேகங்கள், சோர்வுகள், எல்லா பலவீனங்களுக்கு அவரை விளக்கியும், தூய ஆவியானுடைய ஒத்தாசையும் பலத்திலிருந்து வருகின்ற ஒத்தாசையும் அவர் கொடுக்கப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் பெரிய மாபெரும் வெற்றியை பெற்று உமக்கே அவர்கள் துதி செலுத்துவார்களாக, உமையே மகிமைப்படுத்துவார்களாக. உமக்கென்று அவர்கள் வாழ்ந்து நம்முடைய சாட்சிகளாய் நிலைத்திருப்பார்களாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து இந்த பிரார்த்தனையை எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானுடைய அனுக்கிரகம், ஆசீர்வாதம் அன்பு குழந்தைகளோடு அவர் எழுதுகிற அந்த எக்ஸாமின் எல்லாவற்றுடைய அவருடைய கையின் கிரைகளோடு என்றும் என்றும் சதா அவருடைய கிருபை, அவருடைய வழிநடத்துதல் தங்கியிருப்பதாக. ஆமென்.